திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில இந்த பகுதியை குலுங்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம். இன்றைக்கு இந்த பகுதிக்கு வருகின்ற வரை பிரதான சாலையில மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்து உங்களை சந்திச்சிருக்கிறோம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் இங்க இருக்கின்ற குழுமை இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரமே அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டத்தை வெற்றி பெறுவோம். இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான நாள். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த திருப்பூர் மண்ணிலே பிறந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுவதற்குரிய மேதகு திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைய தினம் இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவி ஏற்றிருக்கின்றார். இந்த மண்ணிலே பிறந்த ஒருவருக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொறுப்பு கிடைச்சிருக்குது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த பெருமை, இந்த மண்ணுக்கு கிடைத்த பெருமை, இந்த மக்களுக்கு கிடைத்த பெருமை. இந்த அருமையான நாளில் அவர் துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்கின்ற இந்த தருணத்தில் நான் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுதான் இயற்கையாக அமைகிறது. ஆக நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு பிரச்சார தேதி குறிப்பிட்டப்பட்டு நாங்கள் பிரச்சாரத்துக்கு வருகின்ற பொழுது இந்த மண்ணில் பிறந்த ஒருவர் இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்கிறார் என்றால் இதுதான் இயற்கை. ஆகவே இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பல்வேறு திட்டங்களில் இந்த திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி திருப்பூர் மாநகர பகுதியில் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த திருப்பூர் மாநகரம் வளர்ச்சி பெற்றிருக்குது. அடிப்படை தேவைகள் முழுவதும் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பல திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 52 மாத காலம் இன்றைக்கு நிறைவு பெற்று விட்டன. இந்த 52 மாத கால ஆட்சியில் திமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு பெரிய புதிய திட்டத்தை கொண்டாந்தாங்களா? அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கட்டி கொடுத்திருக்கிறோம். சுமார் 350 கோடி. இங்கே தொழிலாளர் நிறைந்தவர்கள் நிறைந்த பகுதி, ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, உழைப்பாளி நிறைந்த பகுதி. அவளுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சேர்க்கப்பட்டு சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதியை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்திற்கு திமுக திறந்து வைத்திருக்கிறது. நாம் பெற்ற பிள்ளைக்கு திமுக பெயர் சுட்டியிருக்கிறாங்க. அண்ணா திமுக எப்பொழுதுமே மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றப்படும். திமுக ஆட்சியில் இப்படி ஒரு திட்டமாவது இந்த வடக்கு சட்டமன்ற தொகுதியில் கொண்டாந்துருக்காங்க, நகரத்தில் கொண்டாந்துருக்காங்களா? ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. தம்பி இந்த ஐஜிகா கொடி தள்ளி பிடிப்பா தம்பி. டிவி எடுக்கிறாங்களாங்க லைவ்ல, ஐஜிகா கொடி தள்ளி பிடிங்க, அந்த லைன்ல வர இடத்துல தள்ளி பிடிங்க. சொன்னா கேட்க வேணும் தம்பி. அது மட்டும் இல்ல தம்பி, தள்ளி வாங்க. இன்றைக்கு
திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டுவிடும். அண்ணா திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருமோ அப்பொழுது சட்டத்தின் ஆட்சி தமிழகத்திலே நடைபெறும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில தான் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, எல்லா இடத்திலையும் தங்குதல் இல்லாம போதைப் பொருள் கிடைக்குது. அவ்வளவு மோசமான ஆட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த போதை நடமாட்டத்தின் காரணமாக மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையே ஒரு சூனியமாகி விடுகிறது. இன்றைய தினம் இந்த ஆட்சியாளர் அதை பற்றி எல்லாம் கவலைப்படுவது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு இந்த போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது. நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம், அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தமிழகத்தில் கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது, விற்பனை அதிகமாக இருக்கின்றது. இன்றைக்கு பல வடிவத்தில் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அதிமுக சார்பா அறிக்கை வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினோம், சட்டமன்றத்திலும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இதனால இந்த 4 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரே சாதனை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாக தான் சாதனை புரிஞ்சிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய வாழ்வு சீரழிந்து விட்டது. இன்றைய முதலமைச்சர் பேசுகிறார் தொலைக்காட்சியின் வாயிலாக, இளைஞர்களே போதையில் செல்லாதீர்கள். எப்பொழுது அவர் போதைக்கு அடிமையாகி அவர் சீரழிந்து குடும்பமே நடுத்தருவுக்கு வந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் சட்டமன்றத்தில் இந்த போதையின் நடமாட்டத்தை, போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட போது இதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவர்களெல்லாம் காப்பாற்றிருக்கலாம். இவர்களெல்லாம் சீரழிவதற்கு காரணம் விடியா திமுக முதலமைச்சர். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மக்களை பாதுகாக்க வேண்டும், மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அவர்கள் ஏதாவது தவறான பாதைக்கு சென்றால் அதை திருத்தி நல்வழியிலே கொண்டு வருகின்றதான் நல்ல முதலமைச்சர். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. நாட்டு மக்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ன, குடும்பத்தில் இருக்கின்றவர் வளமாக, செல்வாக்காக, அதிகாரத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய முதலமைச்சருடைய நோக்கம். இன்றைக்கு ஒவ்வொரு தாய்மாரும், தந்தை, அவருடைய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தை கண் எதிரே இப்படிப்பட்ட போதைக்கு அடிமையாகி சீரழிகின்ற பொழுது அவருடைய மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு அரசாங்கம் நினைத்தால் தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் இதை தடுத்து நிறுத்துவதற்கு உண்டான முயற்சி எடுக்கவில்லை. ஒரு டிஜிபி இருந்தார், அவர் இந்த கஞ்சா விற்பனையை தடுப்பேன் என்று அறிவிப்பு வெளியிட்டார். 2.0, 3.0, 4.0 என்று அவர் ஓய்வு பெறுகின்ற வரை ஓ போட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். ஏன்னா அவரால் முடியாது. இந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருக்கின்ற பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற துணையோடு இந்த கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனால காவல்துறை அறியால் அவர் சுயமாக, சுதந்திரமாக இந்த போதை ஆசாமிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. இன்றைக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாத ஒரு அவல நிலை தமிழகத்திலே நிலவுகிறது. மீண்டும் உங்களுடைய துணையோடு அண்ணா திமுக அரசு அடுத்த ஆண்டு அமைகின்ற பொழுது இந்த போதை நடமாட்டத்தை முழுவதும் தடுத்து நிறுத்தப்படும். இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால் தான் சிறுமி முதல் முதியோர் வரை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இந்த பகுதியில் முதியோரை வைத்து அடிக்கடி கொலை நடைபெறுகிறது. முதியோருடைய சொத்துக்கள், உடைமைகள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. இந்த கொங்கு மண்டலத்தில் தான் அதிகமா முதியோர்களை தாக்கப்பட்டு அவர்களை கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள்.
அவருடைய உடைமைகளை திருடப்பட்டுகின்றது. இந்த ஆட்சியுடைய லட்சணம் என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு அரசாங்கம் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது விழிப்போடு இருந்து அதை தடுத்து நிறுத்துவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தால் இப்படி முதியோருடைய விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் எல்லாம் கண்டுகொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த பகுதி தொழில் நிறைந்த பகுதி, தொழிலாளர் நிறைந்த பகுதி. திருப்பூர் மாநகராட்சி, இந்த வடக்கு சட்டமன்ற தொகுதி, எல்லா பகுதியிலுமே தெற்கு சட்டமன்ற தொகுதி, இது எல்லாமே தொழில் நிறைந்த பகுதி, தொழிலாளர் நிறைந்த பகுதி. இவர்களுடைய வாழ்வு இந்த தொழிலை நம்பித்தான் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படல. இந்த தொழிலாளருக்கு தற்போது வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. ஆனால் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. அதிமுக ஆட்சியில் அரிசி என்ன விலை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பருப்பு என்ன விலை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கடல் எண்ணெய் என்ன விலை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு உள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட 40% உணவுப் பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்குது. மின்னை முட்டுகின்ற அளவுக்கு இந்த உணவு பொருட்களுடைய விலை உயர்ந்து மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். அதை பிள்ளைலாம் முதலமைச்சர் சிந்திக்குதில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது, அந்த எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ உடனடியாக அங்கே சென்று கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த விலையை கட்டுப்படுத்தினோம். இதற்கு கட்டுப்பாட்டு நிதி 100 கோடி ஒதுக்கி வச்சிருந்தேன். இது ஏழை மக்கள் பிரச்சனை. ஏழை மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது இன்றைக்கு நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். ஆகவே விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு இந்த உணவுப் பொருட்களுடைய விலையை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறிவிட்டது. இன்றைக்கு மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட எல்லா வகையிலும் உயர்த்தி விட்டாங்க. வீட்டு வரி 100% உயர்வு, கடவரி 150% உயர்வு, குடிநீர் வரி போதாதுக்கு குப்பைக்கு வரி, அது மட்டுமல்ல மின் கட்டணம் 67% உயர்த்தப்பட்டு விட்டது. ஆண்டுக்கு 6% மின் கட்டண உயர்வு. இன்றைக்கு கொரோனா காலத்திலிருந்து மக்கள் படிப்படியா இயல்பு நிலைக்கு திரும்பி இந்த நேரத்தில் திமுக ஆட்சி வந்த பிறகு இவ்வளவு வரிகள் போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தினம் தமிழகத்தில் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை திமுக அரசாங்கம் ரத்து செய்து அதில் தான் சாதனை படைத்திருக்குது. எனக்கு புதிய எந்த திட்டத்தை கொண்டாந்து சாதனை படைக்கவில்லை. இன்றைக்கு திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டம், இன்றைக்கு நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது. மாண்புமிகு அம்மாவுடைய சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம். அந்த ஏழை பெண்களுக்கு குறிப்பிட்ட நேரத்திலே திருமணம் நடைபெற வேண்டும் என்ற ஒரே நிலையில 26,50,000 திருமண உதவி திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் இன்னைக்கு 80,000 ரூபாய். அது அண்ணா திமுக ஆட்சியில் கொடுக்கட்டும். சுமார் 12 லட்சம் பேருக்கு இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்காங்க. 12 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அதையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ரத்து பண்ணிவிட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய ஆதரவோடு ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். இந்த திட்டத்தின் வாயிலாக இடம்பெறுகிறவர்களுக்கு மணமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி வழங்கப்படும். அதே போல அம்மா மினிக்கில்லை, ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, அந்த பகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு ஒரு அம்மா மினிக்கிளிக்கு திறக்கப்பட்டு அங்கு இருக்கின்ற ஏழை மக்கள் ஏதாவது நோயப்பட்டா அந்த அம்மா மினிக்கிளிக்கு சென்று அவர்கள் சிகிச்சை பெறலாம். அதுல ஒரு அரசியல் நோக்கம். இது மிக சிறப்பாக செயல்பட்டு இருந்தது. அவை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிடிக்கல. இது இந்த திட்டம் நன்றாக செயல்படுகின்ற பொழுது அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பெயர் வந்து வேண்டும் எண்ணி இன்றைய முதலமைச்சர்
அந்த திட்டத்தை ரத்து பண்ணிருக்கிறார். இந்த தொகுதியில் மட்டும் 6 அம்மா மினிக்கல் கொண்டாந்து 6 அம்மா மினிக்கல் கொண்டாந்து. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அடுத்த ஆண்டு அமைகின்ற பொழுது இப்ப 2000 அம்மா மினிக்கலுக்கு தான் திறந்தோம். அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் 4000 அம்மா மினிக்கலுக்கு திறக்கப்படும். எல்லா பகுதிக்கும் மக்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக வாழ்கின்றார்களோ அந்த பகுதியெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா மினிக்கலுக்கு திறக்கப்படும். அதே போல தமிழகத்தில் கேபிள் டிவி இருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில் மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் இந்த கேபிள் டிவி சேவை வழங்கப்பட்டு வந்தது. இன்றைய தினம் அந்த சேவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. அது செட் ஆஃப் பாக்ஸ் வாங்கி கொடுக்கணும். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு ஒரு அமைச்சருடைய செல்வாக்கை பயன்படுத்தி திரு டிஆர்பி ராஜாவிற்கு வேண்டியப்பட்ட நிறுவனம் அரிஸ்டோ நிறுவனம், அந்த நிறுவனத்திற்கு வாடகைக்கு செட் ஆஃப் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த வாடகை மிக மிக உயர்வு. அதுக்கு புதிய செட் ஆஃப் பாக்ஸ் வாங்கியே கொடுத்துடலாம். ஆக இதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்குது. சுமார் 300 கோடி இந்த கேபிள் டிவி நிறுவனத்திற்கு நஷ்டம் ஏற்படும் தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தா. ஆக இந்த திமுக குடும்பம் இந்த கேபிள் டிவி நடத்துகின்ற காரணத்தினால அவர்கள் இந்த அரசு கேபிள் டிவியை முடக்க வேண்டும். அதற்காக இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 30 லட்சம் நாங்க கனெக்ஷன் இருந்தது. கேபிள் டிவி மூலமா 30 லட்சம் கனெக்ஷன் இருந்தது. அதனால வருமானமும் கிடைத்தது. இன்றைய தினம் அது குறைஞ்சி 14 லட்சமா இணைப்பு தான் இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி நடந்தவுடனே குறைந்த கட்டணத்தில் கேபிள் டிவி சேவை மக்களுக்கு வழங்கப்படும். அதே போல பல அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின். அதுல முதல்வரின் முகவரி அப்படின்னு ஒரு தலைப்புல மக்கள்கிட்ட இருந்து மனுக்கள் வாங்குது, அந்த மனுக்களுக்கு தீர்வு காணுது. அப்படி 2023ஆம் ஆண்டு முதல் இந்த ஜூலை மாசம் வரைக்கும் பல லட்சம் மனுக்கள் அரசாங்கத்தின் மூலமாக பெறப்பட்டிருக்குது. இன்னும் 9 லட்சம் மனுக்கு தீர்வே காண முடியல, நம் பாக்கி நிலுவையில் இருக்குது. இதற்கு இடையில இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின் இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார். ஏற்கனவே மக்கள் அனுப்பிய 9 லட்சம் மனுவுக்கு தீர்வு காண முடியல. இப்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் இப்படி ஒரு விளம்பரத்தால் அடிச்சு வீடு வீடா கொடுத்து இதுல 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குது. அந்த பிரச்சனையை நீங்கள் மனு மூலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுத்தீங்களா, அதை தீர்த்து வைப்பதாக ஒரு நாடகத்தை இன்றைய அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி 9 லட்சம் மனு ஆன்லைன் மூலமா கடிதம் மூலமா அனுப்பியிருக்காங்க. அதையே தீர்க்க முடியல. இதை தீர்க்க முடியுமா? அத்தனையும் வெற்றி அறிவிப்பு எல்லாமே பத்திரிகையில் வரணும், ஊடகத்தில் வரணும். இதுதான் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடு. ஆனா ஒண்ணு இப்பதான் மக்களோட வந்திருக்கார் ஸ்டாலின் 4 வருஷம் கழிச்சு. அதோட ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் 46 பிரச்சனைய 4 வருஷத்துல கண்டுபிடிச்ச ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். எல்லா மாநிலத்திலும் முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பதற்கு பிரச்சனை தீர்க்க, ஆனா பிரச்சனையை கண்டுபிடிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இன்றைக்கு முதல்ல இருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களை ஏமாற்றி இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது. நீங்க ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நாங்கள் பல திட்டத்தை நிறைவேற்ற 525 அறிவிப்புகளை வெளியிட்டீங்க. பெரும்பாலான அறிவிப்புகள் இதுவரை நிறைவேற்றப்படவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் வங்கியிலே வாங்கிய கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? பெட்ரோல் டீசல் குறைஞ்சிருக்குதா? அதே மாதிரி மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கலாம், கொடுத்தாங்களா? கூட்டுறவுத்துறையில் 1 கிலோ கூடுதலா சக்கரை போடுறாங்களா, போட்டாங்களா?
அப்ப 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது அத்தனையுமே வெற்றி அறிவிப்பு தானே. ஆக மக்களை ஏமாற்றுவதிலே இன்றைக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அது மட்டும் இல்ல, சரி உங்களுடன் ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்றார் அப்படின்னு மனு கொடுத்தாங்க மக்கள்லாம். இந்த மனுவை சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி தீர்வு கண்டிருந்தா ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையும். ஆனா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற பகுதியில் ஆத்துல கிடக்குது. இந்த உங்களுடன் ஸ்டாலின் கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கிடக்குது. அதே போல புதுக்கோட்டையில் வலதளத்தில் வந்த செய்தி தகவல், புதுக்கோட்டையில் வடை சுடுற கடையில் இந்த மனு அந்த வடை கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்காக கஷ்டப்பட்டு மனு கொடுக்குறாங்க. சிந்திச்சு பாருங்க. இதே போலதான் திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது ஊர் ஊரா போனார். இந்த பகுதியும் எல்லா இடத்துக்கும் போனார். போய் திட்டுக்கிண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துக்குவாரு. முன்ன மக்களை எல்லாம் முன்னாட பெட்ஷீட் போட்டு அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைலாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டி இருக்குது பெட்டிகளை போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு பத்திரமா நான் வீட்டில் கொண்டு வச்சிருந்து திமுக ஆட்சிக்குடன் சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீர்க்கிறாங்க. தீர்த்தாங்களா? அப்படி தீர்க்கிறாங்க. எதுக்கு இத்தனை பிரச்சனை? நீங்களே முதலமைச்சரை ஒத்துக்கொண்டு 46 பிரச்சனை இருப்பதா வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. அத்தனையும் நாடகம். இன்றைக்கு மக்களுடைய ஆசையை தூண்டி இன்றைக்கு உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்று சொன்னால் அது ஊழல் அரசாங்கம். கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் இதுதான் நடக்குது. உண்மைதானே? ஊழல் இல்லாத துறையே இல்லையில, எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது இல்ல. நீங்க பத்திரப்பதிவு இதெல்லாம் விலை அதிகமான பூமி, இந்த பகுதியெல்லாம் விலை அதிகமான பூமி, பர்சன்டேஜ் போட்டு வாங்குறாங்க. இன்னைக்கு 1 கோடி கரையுமா ஒரு 10% கொடுக்க வேணும். இப்படி அவரே கஷ்டத்தில் தான் வீட்டை விற்கிறாங்க, இடத்தை விற்கிறாங்க. அவங்க 10% வாங்கினா எப்படி இந்த நாடு உருப்படி ஆகும்? எண்ணி பாருங்க. ஏழை மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். இன்னைக்கு பத்திரப்பதிவு எங்கேயாவது பணம் கொடுக்காத பத்திரப்பதிவு நடக்குதா? இது யதார்த்த உண்மை. நாங்க தவறா சொல்லல. இந்த ஆட்சி எப்பொழுது வந்தது அப்பொழுது இன்றைக்கு அந்த பத்திரப்பதிவு துறை அது ஒரு புரோக்கர் ஆபீஸ் மாதிரி ஆகிப்போச்சு. அது ஒரு இடைத்தரகர் ஆபீஸ் மாதிரி ஆகிப்போச்சு. அது பத்திரப்பதிவு தெரியல, பத்திரப்பதிவு அலுவலகம் அல்ல, இடைத்தரகர் அலுவலகமாக மாறிவிட்டது. உண்மைதானே? அதோட திருப்பூர் வடக்கு சட்டமன்றத்தில் பல திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். இன்றைய முதலமைச்சர் வேண்டும் என்று திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். அண்ணா திமுக ஆட்சியில் இந்த தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சில திட்டங்களை இந்த நேரத்தில் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். திருப்பூர் வடக்கு தொகுதி செட்டிப்பாளையம் ரிங் ரோடு 75 கோடி மதிப்பீட்டில் இஎஸ்ஐ மருத்துவமனை நான் ஏற்கனவே சொன்னேன். 6 அம்மா மினி கிளைக்கு திறந்தோம். பெருமாநல்லூர் மேம்படுத்தப்பட்ட நிலையத்திற்கு 25 மதிப்புள்ள புதிய சுகாதார நிலை கட்டிடம் கட்டி கொடுத்தோம். திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் சுமார் 686 கோடி மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டது அண்ணா திமுக ஆட்சி. குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 2,10,000 ரூபாய் மானியத்துடன் சுமார் 6000 வீடுகள் அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு கொடுக்கப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் அங்கேரிபாளையம் ரோடு, சக்தி தியேட்டர் ரோடு, குமரானந்தபுரம் 60 அடி ரோடு ஆகிய பகுதியில் புதிய கான்கிரீட் சாலை 27 கோடியில் அமைச்சு கொடுத்தோம். சுமார் 10 கோடி மதிப்பீட்டில் பள்ளி கட்டிட பணிகள் நபார்டு மூலம் நடைபெற்றது. குடிமராமத்து திட்டத்தின் மூலம் பல ஏரிகள் குளங்கள் தூராறப்பட்டது. நல்லாத்துப்பாளையம் பாலம் 2 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது. பனியன் தொழில் வளர்ச்சிக்கு தடையில்லா மின்சாரம் கொடுக்கப்பட்டது. 2ஆம் மண்டலத்திற்கான புதிய கட்டிடம் சுமார் 2.5 கோடியில் நாங்கள் கட்டப்பட்டது.
புதிய வட்டார போக்குவரத்து கழகம் 2 கோடி மதிப்பில் கட்டப்பட்டது. நெற்பரிச்சல் பகுதியில் புதிய சார் பதிவாளர் அலுவலகம் 2 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. பிற்படுத்துவோர் மற்றும் சீர்மன்ற மாணவர்கள் தங்கும் விடுதி சுமார் 81 லட்சத்தில் கட்டப்பட்டது. வேளம்பாளையம் காவல் நிலையத்திற்கு 1.5 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டிக் கொடுத்து சிப்காட் சார்பில் நெற்பரிச்சலில் பணிபுரியும் பெண்களுக்கு தங்கும் விடுதி சுமார் 8 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. நெசவாளர் ஆதரவு திட்டத்தின் மூலம் உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்திற்கு புதிய கட்டிடம் 1.5 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலம் 55 சாலை பணிகள் 50 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்றது. 108 கோடி மதிப்பீட்டில் சாலை, மழைநீர் வடிகால், குடிநீர், கட்டிடப்பணி, பாலம், பாதாள சாக்கடை, பூங்கா, தெருவிளக்கு இப்படி பல்வேறு பணிகள் இந்த தொகுதியில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் அதோட இன்றைக்கு அவனாசி அத்திக்கடவு திட்டம் அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு இந்த விவசாயிகளுடைய நீண்டகால திட்டம் அத்திக்கட அவனாசி திட்டம் அதையும் நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து நிறுத்தப்பட்ட திட்டம் திருப்பூர் பாண்டிய நகர் முதல் புஷ்பா தியேட்டர் வரை மேம்பால பணிகள் அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது. இங்கே நகரம் அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதி. இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு அதிமுக ஆட்சியிலே இந்த உயர்மட்ட பாலம் அறிவிக்கப்பட்டது. திமுக ஆட்சியிலே அது ரத்து பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சியுடன் மேம்பாலம் கட்டி கொடுக்கப்படும். இந்த பகுதி மக்களுக்கு நிலையாக பாதுகாக்கப்பட்ட 4ஆம் கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்றியதும் அதிமுக அரசு. இப்படி பல திட்டத்தை கொண்டாந்தது அதிமுக ஆட்சியில் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட வெற்றி வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பெயர் பதிவு செஞ்சிருந்து அவள் புதிய ஆட்டோ வாங்கினா ஒவ்வொரு ஆட்டோ வாங்கின்ற பொழுது 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும் ஆட்டோ ஓட்டு. அதே போல இந்த ஏழை மக்கள் இந்த மாநகரத்தில் ஏழை மக்கள் வசிக்கிறாங்க, கிராமத்திலும் ஏழை மக்கள் வசிக்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, வீட்டு மனை இல்லாவிட்டாலும் அதிமுக ஆட்சியில் அந்த குடிசையில் வாழ்கிறவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு பல லட்சம் மதிப்புள்ள கட்டி கொடுக்கப்படும். வீட்டு மனையே இல்லாம அப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்கமே வீட்டிடம் வாங்கி அற்புதமா பல லட்சம் வீடு கட்டி கொடுக்கப்படும், காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். நேரத்தில் தெரிவிக்க வருகிறேன். அப்படி ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். அதே போல இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடும் இருப்பதற்கு நம்முடைய கழகத்துடைய நிர்வாகிகள் பல பேரும் இன்றைக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். திரு வி பட்டலிங்கம் அவர்களே, திரு கேஜி முத்து வெங்கடேஸ்வரர் அவர்களே, திரு பூலவப்பட்டி எம் பால் அவர்களே, திருமதி சங்கீதா சந்திரசேகர் அவர்களே, திரு எஸ் முருகசாமி அவர்களே, திருமதி SMP சொர்ணமால் அவர்களே, திரு PKM முத்து அவர்களே, திரு ஏ கருணாகரன் அவர்களே, திரு ஏ பாலசுப்ரமணியம் அவர்களே, திரு வே.ஆ. கண்ணப்பன் அவர்களே, திரு கே. வேலுமணி அவர்களே, திரு எம். ஹரி அரசன் அவர்களே, திரு கனகராஜ் அவர்களே, திரு வி. தங்கராஜ் MC அவர்களே, திரு வி. நாச்சுமுத்து அவர்களே, திரு வேல்குமார் எம். சாமிநாதன் அவர்களே, திரு கலைமகள் எம். கோபால்சாமி அவர்களே, திரு சாமி கணேஷ் அவர்களே, திரு எம். சதீஷ் அவர்களே, திரு எஸ். யுவராஜ் அவர்களே, திரு ஆர். பிரேம்குமார் அவர்களே, திரு கார்த்திக் பொன்சாமி அவர்களே, திரு ஜெகநாதன் அவர்களே, திரு கே. குணசேகரன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வடக்கு மாவட்ட தலைவர் திரு KCMP சீனிவாசன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர் திரு ரவிக்குமார் அவர்களே, IJ கட்சி மாவட்ட தலைவர் திரு PNR பாரி அவர்களே, ஆதி தமிழர் பேரவை மாவட்ட தலைவர் திரு நாகராஜ் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் திரு இப்ராஹிம் பாஸ் அவர்களே, தமிழ்நாடு தேவர் பேரவை கட்சியுடைய நிர்வாகிகளே, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் மாவட்ட தலைவர் திரு ராமர் அவர்களே, விடுதலை முன்னேற்ற கழகத்தினுடைய அருந்தியர் விடுதலை முன்னேற்ற கழக பொறுப்பாளர் திரு NTR என்ற மாதையன் அவர்களே, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் நிர்வாகிகள் திரு ஐயர் தேவர் அவர்களே, திரு ஐயப்பன் அவர்களே, திரு காசிராஜன் அவர்களே,
மற்றும் இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடு விளங்குவதற்கு ஒத்துழைப்பு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.